Hi, hello, welcome to my channel. நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான டோனட் ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம ஹோம் பேக்கரியை டெவலப் பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம டோனட் ரெசிபி பார்க்கலாம். ஸோ ஒரு 30 grams வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கிறேன். அதை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம மெல்ட் பண்ண போகிறோம். டைரெக்டாக மெல்ட் பண்ணக்கூடாது. சுட தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நேரத்தில் மெல்ட் ஆகிடும். ஸோ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. ஆல்மண்ட் பவுடர் வந்து 1/4 கப்பும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை வந்து 3 தடவை நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இந்த ஆல்மண்ட் பவுடர் வந்து நம்ம ஃபுல்லாக சலிக்க முடியாது. அதை வந்து அந்த மாவுலேயே கொட்டிக்கோங்க. நம்ம சீவ் பண்ணுறது வந்து டஸ்ட்டு இதுவெல்லாம் எடுக்கிறதுக்கு அப்படிலாம் கிடையாது. நம்ம சீவ் பண்ணும் போது அந்த அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம சீவ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து 3 times வந்து நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பவுடர் சுகர் வந்து அரை கப் எடுத்துக்கோங்க. இதை வந்து பேட்ச் பை பேட்ச் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஸ்டிஃப் ஃபிக்ஸ் வரணும் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த சக்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை வந்து விஸ்க் பண்ணால் போதும். ஸோ க்ளம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த மெல்ட் பண்ண பட்டர் ஊற்றிக்கோங்க. இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம தண்ணியில் வச்சுருந்தோம். ஸோ அந்த தண்ணி வந்து இதில் விழுந்துடக்கூடாது. ஸோ நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது வந்து ஊற்றுங்க. 1/8 கப் வந்து பால் விட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். எதுவும் க்ளம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஸோ நாங்கள் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதை வந்து உடனே நம்ம பேக் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் இதை வந்து ரெஸ்ட் பண்ணணும். ஸோ இதை நல்லா கவர் பண்ணிவிட்டு 1 hourக்கு வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா செட்டாகி இருக்கும், நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த பேட்டரை வந்து நம்ம லூஸ் பண்ணணும். திரும்ப திரும்ப இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து நல்லா லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கோங்க. இந்த மோல்டெல்லாம் வந்து கொஞ்சமாக பட்டர் வந்து நான் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சிலிக்கான் மோல்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ இதில் வந்து பாதி அளவுக்கு இந்த பேட்டரை ஊற்றிக்கோங்க. 180 degreeல 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 15 minutes இதை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட டோனட்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஈஸ்ட் எதுவும் ஆட் பண்ணல. இந்த டோனட்ஸ் ஆல்மண்ட் பவுடர்லாம் ஆட் பண்ணியிருக்கனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் கூல் டவுன் பண்ண விட்டுருங்க. இந்த கேனச் வந்து மில்க் சாக்லேட் 25 grams-உம் 4 tablespoon விப்பிங் க்ரீம் போட்டு அண்ட் வந்து இந்த கேனச் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கலருக்கு வந்து கேண்டி கலர் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் அந்த கேனச்சில் போட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து ஒரு சைடில் மட்டும் போடுறேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம ஃபுல்லாக போடுறத விட. ஸோ இந்த பிளாக் கலர் வந்து சாக்லேட்டை வந்து 25 grams டார்க் காம்பவுண்டில் 4 tablespoon விப்பிங் க்ரீம் போட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி இந்த கேனச் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாம்பிள்ஸ் வந்து நம்ம நெய்பர்ஸ் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 1 kg ஸ்பான்ஸ் செஞ்சுட்டு பிளாக் கரண்ட் க்ரஷ் போட்டு நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். சாம்பிள்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம சும்மாவே கேக் வாங்கிக்கோங்க அப்படின்னா நம்ம யாருமே வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி கொடுக்கும் போது அவங்க கேக் டேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே நல்லா இருக்குது, இவங்கக்கிட்ட கொடுத்தா நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வாங்குறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாக்ஸில் வந்து போட்டு நம்ம லேபிள் ஒட்டி கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே வந்து நம்ம பேரோடு தான் நம்ம வந்து எதையுமே புஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம ரீச் ஆகும். ஸோ இது வந்து நான் ஒரு மெனு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ரேட்ஸ்லாம் போட்டு இது லோக்கல் பேக்கரிஸில் கம்பேர் பண்ணி இந்த ரேட்ஸ்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நம்ம வாயில் சொன்னோன்னா இந்த விலை அப்படின்னு சொன்னோன்னா யாருக்கும் புரியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி மெனு கொடுக்கும் போது அவங்க ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் இவங்க பண்ணுறாங்க இந்த ரேட்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு லைக்.